பரம்பிக்குளம் டாப் ஸ்லிப் யாராச்சும் போக பிளான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து வால்பாறையிலேருந்து வந்தாலும் சரி இல்லை பொள்ளாச்சிலேருந்து வந்தாலும் சரி போகிற வழியிலே டாப் ஸ்லிப் ஏறுறதுக்கு முன்னாடியே ரைட் எடுக்காமல் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா சக்கபத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் வரும். இது மாதிரி ஒரு குட்டியாக ஒரு ரோடு வரும். ஸ்ட்ரைட்டாக அப்படின்னா செக் போஸ்ட்டு. அந்த செக் போஸ்ட்டுக்கு போகாமல் லெஃப்ட்டு திரும்பிங்கன்னா ஒரு பக்கமான ரெசார்ட் இருக்குது. ஸோ அங்கே தான் நான் தங்கியிருக்கேன். வாங்க போய்ட்டு ரெசார்ட்டோட வியூ நான் காமிக்கிறேன். செக் போஸ்ட்டை தாண்டி அப்படியே லெஃப்ட் வந்தீங்கன்னா நம்மளோட ரெசார்ட்டு. சொல்லப்போனால் நடக்குவாங்க. வெளில பக்கத்தில் கடை கிடையாது, டவர் கிடையாது. இது ஆஃபீஸில் மட்டும்தான் ஒய்ஃபை இருக்கும். ஸோ ஃபோனு நெட்டு எல்லாத்தையுமே தூக்கி போட்டு நிம்மதியாக இருக்கணும்னா இங்கே வரலாம். என்ட்ரன்ஸ்லேயே வந்து நம்ம ஸ்விம்மிங் பூலை பார்க்கலாம். இதுதான் இந்த ஸ்விம்மிங் பூல். நெக்ஸ்ட் அப்படி சூப்பராக இதுதான் நம்ம டைனிங் ஹால். இந்த இதோட நம்ம இங்கேயே பஃபே சிஸ்டம் மாதிரி தாங்க. நம்ம வந்து கொடுத்துருவாங்க, நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா வேறு பர்ஃபெக்டாக சமைச்சு வச்சுருவாங்க. இங்கே மீட்டிங் ஹாலும் இருக்குது, எல்லாமே பண்ணிக்கலாம். இது ஸ்நாக்ஸ், டீ, காஃபி, சீட் என்ஜாய் பண்ணுறதுக்கான இடம். கிச்சன், இங்கே நமக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே தயார் பண்ணி கொடுப்பாங்க. இங்கே பெரிய ப்ளே கிரவுண்ட் இருக்குது. நம்ம கிரிக்கெட், வாலிபால், ஃபுட்பால் என்ன வேணால் விளாட்லாம். நேற்று நாங்கள் விளாண்டுட்டு ஸ்டிக்கெலாம் ஒடிச்சு பிடிச்சிருக்கோம். ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ பாருங்கள் நம்ம காட்டேஜோட வியூவை. 3 இது 3மே நமக்கு தான். இந்த பிரச்சனை இல்லை. பீஸ்ஃபுல்லாக வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஹில்ஸுக்கு கீழே அப்படியே மலை அடிவாரத்துக்கு கீழே ஒரு அழகான வீடுங்கிற மாதிரி சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிச்சது என்னென்னா அந்த காட்டேஜோட ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் இருக்கும்ல, இந்த 80s 70s வீட்டெலாம் கல் வச்சு கட்டி அந்த கதவுலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கதவு தான். நான் காமிக்கிறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். டோரு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள கீழே உள்ளது பாருங்கள். ஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பாத்ரூமை பாருங்கள், அதுதான் அல்டிமேட்டு. ஒரு அழகான பிளேஸ். கப்பிள்ஸ்லாம் வந்தாங்கன்னா உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். ரொம்ப பெரிய பாத்ரூம். இந்த காலத்தில் உள்ளது. ஷவருக்கு மேலே ஒரு அழகான சன்ஷெட்டு. அழகாக வெளில பார்த்துக்கிட்டே குளிக்கலாம். பின்னாடி தோட்டம். குளிச்சுட்டு இப்படி வந்து ஜாலியாக பார்த்துட்ருக்கலாம், வேடிக்கை பார்த்துட்ருக்கலாம். அவ்வளோதான். மறக்காமல் டாப் ஸ்லிப்போ இல்லை பரம்பிக்குளமோ போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசார்ட்டுக்கு வாங்க. செம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸ்போர்ட்ஸ் வில்லா. பை பாய்.